ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அம்மாபொண்ணு சேனல். இன்றைக்கி நம்ம செய்ய போகிறது இஞ்சி லேகியம். எங்கள் தாத்தா ஆட்சி காலத்தில் இருந்து இப்போ வரைக்கும் என் குழந்தைங்களுக்கு கூட நான் கொடுக்கறது இந்த இஞ்சி லேகியம். இந்த இஞ்சி லேகியம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் எங்கள் சேனலுக்கு புதுசுனா சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இஞ்சி லேகியம் சாப்பிட்றதுனால நம்மளுக்கு பித்தம் நீங்கும், செரிமானம் சரியாகும், வாந்தி, குமட்டல், தலை சுற்றல், வாய்வு தொல்லை, பசி இல்லாமல் இருக்கிறது எல்லாமே சரியாகும் இந்த இஞ்சி லேகியத்தினால. சரி, இப்போ இது யார் சாப்பிடக்கூடாதுன்னு பார்த்தீங்கன்னா, கர்ப்பிணிகள், 2 வயசு கீழே இருக்கிற குழந்தைங்களுக்கு கொடுக்க வேண்டாம். மாதவிடாய் இருக்கிற காலத்துலேயும் சாப்பிட வேணாம். ஏன்னா இது உதிரப்போக்கை அதிகரிக்கும். மெடிக்கல் ஹிஸ்ட்ரியில் எதனாவது இஷ்யூ இருந்துச்சுன்னா நீங்கள் அந்த டாக்டர்கிட்ட கன்சல்ட் பண்ணிவிட்டு நீங்கள் சாப்பிடலாம். சரி, இஞ்சி லேகியத்துடைய பயன்கள் பார்த்துட்டோம், அது யார் சாப்பிடக்கூடாதுன்னு பார்த்துட்டோம். இப்போ செய்முறையை பார்ப்போம். நார்மல் இஞ்சி 250 கிராம் எடுத்துக்கிறோம். இஞ்சின்னு சூப்பர் மார்க்கெட்டில் இருக்கும், அது வாங்கிடாதீங்க. இஞ்சியை நல்லா கழுவிட்டு தோலை நீக்கி சின்ன சின்ன துண்டுகளாக நறுக்கி வச்சுக்கோங்க. அதோட கருப்பு திராட்சை சேர்த்துருக்கேன். கருப்பு திராட்சை உடம்புக்கு நல்லதுனால அதை எடுத்திருக்கேன். நீங்கள் வெள்ளை திராட்சை இருந்தாலும் ஓகே. பேரிச்சம்பழம் ஒரு 4-5 துண்டு. இதோட 50 கிராம் வெல்லம் எடுத்துக்கிறேன். இனிப்பு சுவை சேர்க்கறதுனால இந்த இஞ்சியோடைய காரத்தன்மை நம்மளுக்கு ஈக்குவலைஸ் ஆகும். பாருங்கள், ஃபஸ்ட்டு மிக்சியில் இஞ்சியை இந்த மாதிரி பெருன்னு அரைச்சிக்கோங்க. மொத்தமாக சேர்த்து அரைக்காதீங்க, அரைச்சா உங்களுக்கு நல்லா அரைப்படாது. அதுக்கப்புறம் நம்ம வச்சுருந்த அந்த 50 கிராம் திராட்சையும் போட்டுட்டு அரைச்சி எடுத்துப்போம். இந்த கருப்பு திராட்சைனால கொஞ்சம் லேகியம் கருப்பாக இருக்கும், பட் ரொம்ப நல்லது உடம்புக்கு. இப்போ தேவையான அளவு நம்ம டேட்ஸ் சேர்த்துருக்கோம். நான் இங்கே 5 துண்டுகள் எடுத்திருக்கேன். அதில் இருக்கிற கொட்டையை நீக்கிட்டு எடுத்திருக்கேன். இப்போ அதையும் திரிச்சுக்கிட்டேன். 50 கிராம் வெல்லம் போட்டாச்சு. ஒரு திரிச்சுக்கோங்க. இப்படி எல்லாத்தையும் திரிச்ச பிறகு, தனித்தனியாக திரிச்ச பிறகு நம்ம தண்ணி விட்டு அரைச்சோன்னா நல்லா இந்த மாதிரி மைய நல்லா அரைப்பட்டிருக்கும். கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் நெய் விட்டுக்கோங்க. அதோட நம்ம அரைச்சி வச்ச கலவையை அதில் சேர்த்துட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கணும். ஈரப்பதம் இருந்துச்சுன்னா நம்ம ஒரு 2 நாள் 3 நாள் நம்ம வச்சு சாப்பிட முடியாது. ஆனால் என்னோடய சஜஷன், இது இஞ்சி நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி அந்த லேகியம் சாப்பிட்றதில் பெனிஃபிட் அதிகம். இந்த மாதிரி நோய் தொற்று அதிகமாக இருக்கிற காலத்தில் நம்ம இந்த இஞ்சி லேகியம் கொடுக்கறதுனால ரொம்ப நல்ல பெனிஃபிட். ஏன்னா கபமெல்லாம் நீங்கும், சளி நிற்காது. ஸோ இதை நீங்கள் கொடுத்து பாருங்கள். இவ்வளோ அழகாக அந்த லேகியம் அந்த நெய்யெல்லாம் வெளியில் உங்களுக்கு அந்த கலர் கொடுத்துருச்சு பார்த்தீங்களா. இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். சூப்பரான டேஸ்டான லேகியம் ரெடி. நல்லா ஆறின பிறகு அதில் 2 டேபிள் ஸ்பூன் தேன் விட்டுக்கோங்க. 1 வாரம் வரைக்கும் இது ஃப்ரிட்ஜில் நல்லா கெடாமல் இருக்கும். ஆனால் ஃப்ரெஷ்ஷாக செஞ்சு சாப்பிட்றதுல தான் ரொம்ப நல்லது. இது காலையில் வெறும் வயிற்றில் சாப்பிடலாம், இல்லை நைட்டு சாப்பிட்டு முடித்த பிறகு சாப்பிடலாம். பெரியவங்க 1 டேபிள் ஸ்பூன் சாப்பிடணும். 6 வயசு கீழே இருக்கிற பசங்கள்லாம் அரை டேபிள் ஸ்பூன் சாப்பிடலாம். சாப்பிட்ட பிறகு ஒரு 30 நிமிஷத்துக்கு தண்ணி எதுவுமே குடிக்காமல் இருக்கிறது ரொம்ப நல்லது. இல்லைன்னா லூஸ் மோஷன் ஆகும். எங்கள் அம்மா காலையில் இந்த மாதிரி அரைச்சி எங்கள் கையில் இந்த மாதிரி கொடுப்பாங்க. அதை நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிடணும். டக்குன்னு வாயில் போட்டுறாதீங்க என்றைக்குமே. அது சாப்பிட்றது அந்த காரம் நம்மளுக்கு இருமல் இல்லை விக்கல் கொண்டு வரும். அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக வாயில் போட்டு சாப்பிடுங்க. இந்த லேகியெல்லாம் என்னால் செய்யறதுக்கு டைம் இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இஞ்சி ஸ்வரசம்னு எங்கள் அம்மா ஒன்று செய்வாங்க. அது செம டேஸ்ட்டாகவும் செம எஃபெக்டிவாகவும் இருக்கும். குழந்தைங்களுக்கு கொடுக்க முடியாது, ஏன்னா ரொம்ப காரமாக இருக்கும். அந்த வீடியோ உங்களுக்கு தேவைப்படும் அப்படின்னா நீங்கள் கமெண்ட்டில் நீங்கள் சொல்லுங்கள். தேங்க்யூ, பை பாய்.